அடிங்க தாளம் இனிதான் நாடகம் ஆரம்பம் கட்டளை எங்கந்த சாமி அவன் அம்மா. இப்பொழுது நமது மாவட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகி முன்னோடியான திரு வெங்கடாஜலபதி அவர்கள் MK அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அது தண்ணியை போட்டாங்களே கொஞ்சம் நேரத்தில் அனாதைய சாதனை அத்தையே பவுடர் அடிச்சு விட்டு. ஆனால் வட்டச்செயலாளர் நவீன் அண்ணே வாங்கினேன் வாங்கினேன். இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்போம். இன்னும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏத்தனை மேடையை சாச்சு விட்டு போயிட்டே இருப்பான். நாளை பூரா நடத்திக்கிறோம். ஏறு ஏறு வா வா சீட்டு இடம் எனக்கு உள்ள வா உள்ள வா உள்ள. நீ என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏதாவது லேசாக சுரண்டி விட்டு போ. பெருங்கொண்ட ஒரு பூஜாரி புதுக்கோட்டையார் காமல் உள்ள பூவரசகுடி அங்கே இருக்க கருப்பேன் காளியாத்தா மாரியாத்தா சப்பானி முனியாண்டி எல்லாத்துக்கும் வருதேன் பூஜாரி. பூஜாரின்னா சுத்தபத்தமாக இருக்கணும், ஜைவந்தம் சாப்பிடணும். ஒரு கறி இல்லாமல் தொண்டையில் சோறு இறங்காது. நீ பூஜை பண்ணுறியா இங்கே கறிக்கடை ஓடுறியான்னு தெரியலையே. ஆனால் முனியனுக்கோ ஐயனாருக்கோ எல்லா கருப்பனுக்கோ கவுச்சு தாண்டா முக்கியம். நீதாயா பூஜாரி, உடனே தாண்டா மணியாட்ட சொல்லணும். வா பெரிய பூ இங்கே வா. செய்திகள் இருந்தா கொடு. என்ன சொல்லுங்கன்ற இங்கே நெல்லு. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த சண்முக அவர்கள் சீன் தாளம். உள்ள உள்ள வையா ஒரு ஐடியா பாக்கெட் உள்ள வையா உனக்கு தான் தர்றேன் 70 ரூபா ஓடியா. இங்கிட்டா இங்கிட்டா நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போடணும். பயப்படக்கூடாது, நல்ல பாட்டு தான். பாலிறக்காதோ ஓய பழமேறக்காதோ பழனி மலைய சுதா ஓடு முண்டா பரவாமா. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன். அப்புறம் எலுமிச்சை மரத்தை உருட்டி விட்டு முடிவுலாம் ஊத்து விட்டு போயிட்டோம். வேலோ உட்காந்து பேசுவோமா? போடு பாலிறக்காதோ. இன்னும் பாட்டே தொடரல. நீ போற ஒரு அண்டா மாடு சுத்து மாடு கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு. இந்த ஊருக்கு ரோடே கிடையாது. ஆனா சம்பந்தம் பண்ற மாப்பிள்ளைக்கு நல்ல தோதுடா. தண்ணியில பிள்ளைய பரட்டி எடுப்பான். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க புதுக்கோட்டை ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. புதுக்கோட்டை ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. பக்கத்துல இருந்த ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கி சென்ட்ரிங் போட்டு பலகை அடைச்சாலும் இந்த நாடகத்தை நான் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் பின்தொடர்ந்து டாட்டாஜிலே பாய வரிச்சு சிலிண்டரை வச்சு படுத்து கொண்டு வரும் ஒரு குடும்பம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ். வாழ்த்துக்கள். அந்த குடும்பத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கேமரா போக்கஸ் பண்ணாம இறுகிட்டாங்க 4 பேர். எதில் விட்டு வாயில. நன்றி. எடுங்க மேலாம் அடிங்க தாளம் இனிதான் நாடகம் ஆரம்பம். அவ்வளோ 2 பேர் தான் தெரியும். ஏன்டா உணர்ச்சி வச்ச போறிய பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்திய புதுக்கோட்டை கவுன்சிலர் எங்கள் அண்ணன் திரைப்பட நடிகர். பதட்டப்படுதா பேருதல்லேருந்தே கேட்டேன், உங்களை வர சொல்லலை. கோடீஸ்வரனா? உள்ள அண்ணன் உள்ள படக்க போடுறான். என் சிங்கம் கோடீஸ்வரனே. கோடீஸ்வரன் பேரை வச்சு சைக்கிள் வந்துச்சுவார். இதாயா தமிழே. உண்மையிலே எங்கள் அண்ணன் பாசக்கணர் நிறைய சேவை செய்து அண்ணனுடைய வழியில் நான் வருகிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா. கைதட்டலாம் சொல்லி இந்த உக்காண்டாங்கல்ல. நிறையா கிராமிய கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நாடக நடிகர் என் புத்ரு கத்ரு எல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆளை சொன்னோம்னா அந்த நாடகம் முடிய 1 ஆள் வருஷாங்க. அதனால அத்தனை பேருமே புத்ருக்கள் தான். அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டீவன், சோமன், விஷ்ணு, லாங், ஓஸ், கப்ளிங், செவரொட்டி, இளங்கொடி, பூங்கொடின்றே பேரன்பு கொண்ட
என் உயிரிலும் மேலான இந்த பகுதி மட்டும் கிடையாது, உலக நாட்டுக்கே பயங்காட்டி உலக நாட்டுக்கே பாசத்தை அள்ளி கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் வாழ வைத்து விட்டு தானும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சிரித்து கொண்டு வாழக்கூடிய என் உயிர் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி காளிமுனி அருளோடு MKRின் பணிவான இரவு வணக்கம். அங்க நிக்கிற ஆளு கூட ஜவராஜாவா கைதட்டலாம், புத்துரு கைதட்டுங்க. தமிழனுக்கு தமிழே வணக்கம்னா வணக்கம் சொல்லணும். நம்ம வணக்கம் சொல்லும் போது முகரையை தூக்கணும்னா மஜுரு மாதிரி இருக்கும். வணக்கம் சொல்லு, நான் உங்க எப்படி கும்பிட்டேன் உண்மையிலே மறக்க முடியாது. ஒரு கிராமத்தை கலவம் சூத்தியம்பட்டி, இந்த கலவம் சூத்தியம்பட்டியை ஏன் இந்த ஊர்ல சொல்றேன்னா, சமீபத்திலே அன்பாலயம் பக்கத்தில் உள்ள என்னுடைய இடத்திலே ஒரு 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டி கொடுக்கும் போது அந்த வீடு திறப்பு விழாவுக்கு முதல் நாளே வந்து தங்கியிருந்து அத்தனை பணிகளையும் மக்களோடு மக்களா செய்தது கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் உறவுகள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறது. அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவன் எதுக்கு வந்தானே தெரியல. நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் தூக்க வரிசையில் போகும்போது நம்ம ரோடு ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா அதிகமாக வண்டி வரும். கல்லுகள்லாம் கிளம்பி அரைச்சி விழுந்து ஒருத்தன் வண்டியை தொடச்சிட்டு இருந்தேன் அங்கே. இதில் ஏன் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன் விட்டுட்டேன். விட்டு 2 சால் அடித்து அவன் சொல்கிறேன் அடுத்த வயலில் கொழு விழுகுதுனேன்னு ஏறிட்டேன். இவங்களை வச்சு இந்த நாடகத்தை ஆடி நான் சலுப்புடேன். ஒரே ஒரு விஷயம், ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய குலதெய்வம் மாதிரி 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே. அந்த ஓட்டுநர்கள்லாம் ஐயா ஐயா காவல்துறையா கம்போட நிற்கிறீங்களே, பொருத்தமான ஆளுங்க. காவல்துறை தானே? இல்லையே, காவல்துறை இப்படி மீசெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏடிஎம் செக்யூரிட்டி. இப்போ நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஏடிஎம் செக்யூரிட்டி மட்டும் பெரிய நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் படுத்தது மாதிரி உள்ளே படுத்துக்கிறேன். உன்னை கிளப்பி விட்டுவோம் வெதரில் மிதிச்சுக்கிட்ட நம்பர் போடுறது. பொதுமக்கள் பப்ளிசிட்டி நோ ப்ளோ. நாளை பண்ண வந்தால் தீய வச்சு எரிச்சு விட்டு போயிருப்பேன். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது உலகத்திலே 2ஆம் இடம் காவல்துறை. யாருன்னா தமிழக காவல்துறை தான். காவல்துறை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கேயா இருக்கியா ஐயா? நான் மேடை மேடை காவல்துறையை பெருமையாக சொல்கிறேன். நானும் 5000 சில்லற அவதாரம் கட்டுவன் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப நான் கட்டினேன். ஆனா முதல்ல போய் கெஞ்சுவோம் ப்ரோ. காவல்துறை பிடிச்சவனே அப்படியே சட்டையை இன் பண்ணியிருந்தாலும் வெளியே எடுத்துடுவேன். கையில இறக்கி விடுவாங்க. லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்காடா, எந்த ஊரா? இல்லைங்கய்யா, என் பொண்டாட்டி நிறவாசம் பாருங்கய்யா. லைசன்ஸ் இருக்கடா? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சொல்லியா, எங்கள் அப்பா குடிச்சு ஒரு கை எழுதுக்குச்சே. சரி கேட்டியா, இவன்ட்டு ஒரு 200 வாங்கிட்டு வண்டி விடுங்க போயிடுறேன். இப்போ தவிக்க முடியாது கண்டாலி. அப்படியா கிர்றா இந்த போட்டுறே 12,000 கிரிச். வண்டியை வைக்கும் போது சட்டி நீர் கசிவு ஏற்பட்டோம். வண்டி 70,000க்கு விற்பேன். ஃபைனு 1.5 லட்சம் இருக்கும். அங்கனே மண்ணெண்ணை வாங்கி எரிச்சு விட்டு விபதியை பூசிக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, நீர்மாலை அடி அடிக்கிற முடியும் பாட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் கொலை செஞ்சான். ஏன் சொல்றேன், யாருக்குமே என் தமிழன் பயப்பட தேவையில்லை. நம்ம எதுக்கு பயப்படணும்? வண்டிக்கானா? அண்ணே நீ ரொம்ப அவதாரம் கட்டியிருப்பியோ. சூப்பர், நம்ம கட்டியிருக்கோம்ல. என்னாச்சு? எறும்பு கடிச்சு போச்சா என்ன? ஏன் உனக்காக நான் போராடிக்கிட்டு இருக்க மேடையில. சூப்பர், மாடு சுத்து மாடு ஒரு அண்டா வா வெட்டு போறா கைத போறா மாட்டுக்கார போறா ஒரு ஆள் படி ஒரு ஆள் படி. சூப்பர் 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 சூப்பர். தயவு செய்து மாட்டுக்கார முடியா மாட்ட புடி. சரி என்ன மொட்டனாக்கா என்னமே பேசல நீ. இந்த கொடுமையாடா. ஒரு நாடகம் முடிவது ஒரு தாயினுடைய பிரசவம் முடிகிற மாதிரி. அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நாடக மேடைகளே நகைச்சுவை பண்ணக்கூடிய MKR மட்டும் கிடையாது, எத்தனை நகைச்சுவை சாம்பவான்லாம் இருக்காங்க. அத்தனை பேருக்குமே அத்தனை நடிகருக்குமே இந்த வழி தெரியும். நீங்க திருவிழாவை நடத்துங்க, கோயிலை சிறப்பாக கும்பிடுங்க, ஒன்று சேர்ந்து கிடா வெட்டி செவரொட்டியை சுடுதுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நாடகம், ஆடல் பாடல், பாட்டு கச்சேரி, எத்தனையோ கலையை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கலையும் உயர்ந்தவைதான். நான் நாடக கலையை மட்டும் உயர்த்தி என்னைக்குமே பேச மாட்டேன். இந்த நாடக கலையில் இருக்க குடும்பம் மாதிரி தான் அத்தனை கலையில் உள்ள குடும்பத்தார்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் வாழ வேண்டும். அதில் நாடக நடிகரும் நாங்களும் வாழ வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ராதா அண்ணே என்ன 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 ப்ரோ திஸ் மேடை நான் ஒண்ணு என் பிள்ளைக்கு சடங்கு வைக்கல. ஊர்ல அடிப்பாங்க ப்ரோ, பாம்பேட் தர மாட்டாங்க. ஏற்கனவே மருதமணி வர உள்ள. ஏய் என்ன சொல்ல வர்ற? என்னமோ வாழமனுக்கு வழங்கவனுக்கு பாட்டு கையாச்சிப்பாங்க பாரு. விதி யாரை விட்டுச்சு? சோசியர் சொன்னார், வலது பக்கம் ஜனியை உட்காந்துருப்பேன். நான் தான்டா. நீ தான்டா. ஓ வளப்பு கண்டையா? நான் திந்து கண்டுங்கிறது சிரிக்கன். கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா பிறந்து வந்த குழந்தைக்குத்தான் கவலை தெரியாது. மற்ற எல்லாருமே கவலை தான். கணேஷ் புயல இல்லாத ஆளுக்கு எங்கடா புயல போறான்னு கவலை தான். அப்படியே ராவுவேன், எவன்டா பாக்கெட்டை உடைக்கிறேன், எவன் கையை சுருட்டுறேன். அப்படி சுருட்டும் போதே இங்கே உட்காந்துருவேன், அங்கே போயிடுவேன். உங்களை இங்கேயே பார்த்துருக்கேனே. அவன் என்ன ப்ரோ, நான் மொத்தமா சிவகங்கை பக்கம் கருவில் எடுத்து வியாபாரம் பார்க்குறேன். அப்படியா? அங்கே நல்லா ஓடுதா? என்ன தெரியுதா? புதுக்கோட்டையில என் ஜித்தியை கட்டி கொடுத்துருக்கேன். அப்படியா? நம்ம சொந்தக்காரனா? கணேஷ் போல ஒரு போட்டு கொடுங்க. முதலே மயிறு கேட்க வேண்டியதானே? ஆனால் அவன்கிட்டே போட்டு அவன் கவுட்டுக்குள்ளே எச்சி துப்பி விடுவான் பாரு. ஆன்னு வச்சுட்டு குளிச்சுட்டுவேன். அவன் சட்டியை கொண்டு போய் அவன்கிட்ட அலசிக்கிட்டு இருப்பேன். இதே நகைச்சுவை, சிரிச்சுக்க. ராஜகோபாலபுரம் வாரிப்பட்டி சந்து சிவா பெட்டி ராஸ்கல் சந்துக்குள்ள இருந்து வந்து 51 ரூபாய் கொடுக்குற சந்து சிவா, நீ உள்ள போட. அவனை ஒரு கிட்னி எடுத்து கொடுங்கடா. என் தம்பி அது கூட அண்ணனுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன் பாரு. ரொம்ப நன்றிடா சந்து சிவா. அடுத்த வருஷம் முன்னேறி 500 ரூபாய் கொடுறா. இந்த 50 ரூபாய்க்கு 2 வடை வாங்கி தின்ட்டு அந்த 1.5 கண்ணை. நன்றி நன்றி. என்னப்பா நீ என்னடா சொல்ற? மொட்டனாக்கு போல. ஏன்னா உலகத்திலே காசு எல்லாத்துக்கும் தேவைதான். இந்த காசை மூட கணக்கில் கட்டி போட்டிருந்தா அது நிம்மதி இருக்கா. ஆனால் பாசமும் பசித்தோருக்கு உணவு போடக்கூடிய எண்ணம் யாருக்கு வரும்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த உறவுக்குத்தான் அந்த பாசம் வரும். என்னப்பா? வாரிப்பட்டி சந்து சிவா அவளுக்கு ரொம்ப நன்றி. 51 ரூபா கொடுத்துருக்காருமா. கல்யாணம் பண்ற பொண்ணு நீ தான் பார்த்து அவனை வெதரில் அடிக்கணும். 18 போட்டு காமி கட்டில் நெளியட்டும். இந்த 1000 2000 கொடுக்குற ஆளுலாம் வந்து நான் மேடையில் பார்ப்பேன். அப்படி வருவாங்க, ஒரு 2000 தலை அப்படியே 2000 கொடுப்பாரு. ஐயா பேரு எல்லாம் வச்சுக்கப்பா, போப்பா நல்லாடுறா. இந்த 50 ரூபா கொடுக்குறவன் இன்னாரு மயன், பெரியத்த வாக்கப்பட்டது இங்கே, அது சடங்குக்கு வந்தது இங்கே, அண்டா தூக்கிட்டு போனது அங்கே, விருதுநர் கிழக்கு புதுக்கோட்டை மேற்கு அம்புட்டி எழுதிட்டு 50 ரூபாய் பார்ப்பேன் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஏன் அந்த கொடுமை? இந்த தமிழனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஏன் சொன்னேன்? என் தமிழன் தான் நினைத்தால் யாரையும் வாழ வைப்பேன். பிடிக்கலையா வாழைய பிடிங்கி விட. இதே உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க பூரா உலக நாடு பூரா ஏன் பயப்படுறேன்? அவன் வீரத்திலையும் சிறந்தவன் தமிழன், ரோசத்திலும் சிறந்தவன், பாசத்திலும் சிறந்தவன். அதே மாதிரி அவனை லேஜா தொட்டோம்னா ஜோலியை முடிச்சு போடுவேன். செய்வனை வச்சு கொண்டே வருவான்னு பயப்படுறேன். பூராமே எலும்புச்சம்பளம் தகடு பாசிக்காயிரு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலும்புச்சம்பளம் கிடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்காரன் 7 நாளைக்கு வெளியே வர மாட்டேன். இப்படியே எட்டி பார்ப்பேன், பழம் காய்ச்சிருச்சா வெளியே ஒரு மாதிரியை மதிச்சு போட்டேன். அது ஏதாவது லாரியில் போகும்போது அந்த விழுந்துருக்கும். இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியுது பங்காளி. ஒரே ஒரு விஷயம் இளைய சமுதாயத்துக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன். உன்னைய பற்றி இன்னார் மயன் இப்படி இருக்கான்னு பேசுகிறான்னு உலகமே பேசுது, ஊரே பேசுதுன்னா உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காம பேசுதுன்னு அர்த்தம். நீ சோர்ந்துராத, போட்டி போட்டு வாழ். போறாம ஆற்றல்ல. நீ நல்ல செல்லு வச்சிருந்தா அந்த செல்லை வந்து சொல்லுவேன். ஆப்பிள் செல்லை வாங்கிட்டு போய் உன் நண்பர்கிட்ட காமி, ஏன் ஆப்பிள் செல்லு என்ன ரேம் போட்டா எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்து சொல்ல பாரு, இது தேங்காய் வெடிக்குமாப்பா அப்படின்றேன். தேங்காய் வெடிக்கும், சார்ஜ் ஏறும்போது தீ பிடிக்கின்றேன். ஏன் இந்த உலகம் அப்படி எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கும் தெரியவில்லை. உலகத்திலே பிறவி என்பது மனித பிறவி. அதிலே ஆண்கள் உழைத்து கஷ்டப்பட்டு பெண்களை காப்பாற்றினாலும் நமக்காக அரும்பாடுபட்டு வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா தாய்மார்களே தாய்மார்களே தாய்மார்கள். ஏன்னா அதுதான் நமக்கு புத்துரு. முதல்லாம் பொம்பளையால போய் நம்ம ஆளு 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயாலாம் ஆடு மேய்ச்சிட்டு வந்து கம்ப்யூட்டர் போட்டு எங்கள் அப்பத்தாவை அடிப்பார். எங்கள் அப்பத்தா மெஞ்சு போனால் மண்ணள்ளி தூத்தம்.
அந்த காளி கேட்கட்டும் கருப்பையும் கேட்கட்டும் போட்டு அடிக்கிறேன். பகலில் அடிச்சு விட்டு ஆட்டுக்கிட்ட போகிறேன். நைட்டு வந்து ஆட்டோட நம்மளை தவறேன். ஏன்னா கோமணத்தை அவுத்துட்டு அங்கேருந்து வரும்போதே அலசிக்கிட்டே வருவேன். ஏன்னா அப்போ பிட்டு படம் கிடையாது, அவன் தான் நீக்குறோம். அப்போ செக்ஸ் படம் எதுனா ஆடு மாடு தவும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டு, ஏய் அங்கே இருக்க நீ உள்ளவோ மே, அவ்வளோதான், சென்னை ஆகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ, சோழி முடிஞ்சு. இந்த நீக்குறக்காரங்கெல்லாம் எப்படின்னு இருப்பாங்க? இவனை கிளச்சிக்கிட்டு பாரு நல்லா நாசமா போக. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் பொம்பளை ஆளுக சின்ன பிள்ளையிலேருந்து சிலம்பு கும்பு கராத்தை புருஷன் போய் என்னடின்னு சொன்னா என்னடா வாடா அடிச்சவனே உடனே வெளியே போய் சொல்லி அவன் பொண்டாட்டி நெஞ்சில் அடிச்சு விட்டா ஒரு பீரும் ஒரு ரம்மும் சேர்த்து போட்டாத்தே உடம்பு வலி விடும்ன்றேன். ஏய் சந்து சிவா முன்னேறிச்சானா? 100 ரூபாயா? அந்த ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. பிள்ளையார் ஒரு பிக்ஸோ சான்சினா ட்ரிபிள்எக்ஸ் குருடாங்கில் ரேம் ஸ்டூடியோ குருப்பா. அண்ணே அர்ச்சனை வந்திருக்குனே. அர்ச்சனை வந்திருக்கா? கொண்டா கொண்டா. திருவப்பூர் அம்மன் டிராவல் சார்பாக 101 புண்ணிய ஆடியோஸ் புதுக்கோட்டை ராஜகோபுரம் பிக்ஸோ பைலுவோ பில்டிங்கோ ரொம்ப நன்றி. இந்த காசு நாளை கணேஷ் போல வாங்க வச்சிருந்த காசு தானே.